ஐயோ ஒட்டகம் வண்டி ஒட்டகம் வண்டி ஒட்டகம் வண்டி ஐயோ ஒட்டகம் வண்டி ஐயோ நல்லா தின்னுமா நல்லா தின்னு. ஒட்டகத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்குறோம். அநியாயத்துக்கு 200 கேட்குறான். காய்ஸ் காய்ஸ் பாருங்க ஒட்டகத்துக்கு எவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறேன்னு. சும்மா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ இது மேலே ஒரு பந்து மாதிரி போட்டு அது மேலே அந்த கட்டையெல்லாம் வச்சு அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டி. அதோடைய பாதத்தை பாருங்கள் காய்ஸ். Don't wanna sleep in, cause I got something to prove. हाय बोलो, हाय बोलो, हाय हाय बोलो. हाय. आपका नाम? गोपाल लाल मेरा नाम. ये जगह का नाम पीलापुर है ना? चंदवाजी. चंदवारी. चंदवारी है? हाँ चंदवाजी. चंदवाजी. ओ हाँ बस बस. ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தோம்னா டே 15. இன்றைக்கி நாள் 15. சன்வாரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கில் ஹெச்பி பெட்ரோல் பங்கில் நம்ம இன்றைக்கி நேற்று தங்கியிருந்தோம். இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா பில்டிங், அதுக்கு பின்னாடி லாரிலாம் நிற்கிது. அதுக்கு தான் பின்னாடி தான் தங்கியிருந்தோம். ஸோ காய்ஸ் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம சண்டிகருக்கு தான் காய்ஸ் மேப் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 466 கிலோமீட்டர் வருது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கம்பல்சரி நான் முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் மோட்டோ ஜோட்ஸ் விஜய் விஜி. ஸோ அதை இன்னும் நீங்கள் லடாக் ரைடோடைய வீடியோஸ் எதுவுமே இன்னும் பார்க்கலன்னா இந்த லடாக் ரைடு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன் காய்ஸ். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ அதில் டே பை டேயாக நான் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா சாப்பிட்டேன். இப்போ ஒரு ஆலு பரோட்டாவும் ஒரு டீயும் குடித்தேன். 70 ரூபா வந்துச்சு. ஆலு பரோட்டானா ஒன்றும் இல்லை காய்ஸ். எப்படின்னா கோதுமை மாவோ உருண்டையாக பேடாக பிடிச்சிக்கிறது, அதாவது உருண்டை பிடிச்சி அதை சைடில் அப்படியே அமைக்கி நடுவில் பள்ளம் வச்சுக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு மசாலா போட்டால் உருளைக்கிழங்கு இருக்கும். அதை அந்த மாவுக்கு நடுவில் வைக்கணும். மாவுக்கு நடுவில் வச்சு பின்பக்கம் அதை ஒட்டி விடணும். அந்த இதை வச்சு ஒட்டி விடணும். மாவு வந்து ஒட்டி விடணும். ஒட்டி விட்டுட்டு அதை அப்படியே நசுக்கி அப்புறம் சப்பாத்திக்கு இதுக்கு கட்டையை வச்சு தேய்ச்சி ரவுண்டு பண்ணி அப்படியே தோசை கல்லில் போட்டு வாட்டி எடுத்து லைட்டாக எண்ணெயை ஊற்றி வாட்டி எடுத்தால் ஆலு பரோட்டா ரெடி. அதில் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ப்பாங்க. வெங்காயம் தக்காளி அதுன்னு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் அதெல்லாம் அப்படி பண்ணுறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிடுவேன் எப்போவுமே. நான் வந்து ஆலு பரோட்டா ஆர்டர் வரும்போது அதை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிட்டு ஆலு பரோட்டா மிச்சம் அதில் வச்சது போக மிச்சத்தை என்ன பண்ணுவேன்னா நான் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு அது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது குடாப் மாதிரி செஞ்சு நிறையா பேர் எங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எங்கிட்ட ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கோயில் பாத யாத்திரைக்கு போகும்ல. நம்ம ஊரெல்லாம் பழனிக்கு போகிறது, சமயபுரம் போவோம். அப்புறம் பார்த்தோம்னா நார்த்தாமலை கூட நடந்து போயிருக்கோம். ஐயப்பங்களுக்கு போகிறது, சபரிமலைக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம்ல. அது மாதிரி இவங்களும் இங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை மாதிரி போகிறாங்க. வர்ற வழி நெடுக நான் அது மாதிரி பார்த்தேன். ஒரு பெரிய கொடி, அந்த சாமிக்குன்னு உள்ள கொடி மாதிரி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பாத யாத்திரை மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரமாக நடந்து வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் 400 கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. நான் ஏதோ நிற்கிதுன்ட்டு என் மேட்டில் கற்பனையாக ஏதோ பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ செல்லாக்குட்டியை பார்த்தோன்னையும் பண்ணிட்டேன். ஐயோ ஒட்டகம் வண்டி ஐயோ ஒட்டகம் வண்டி ஏதோ மேய்தியா தவிடு வச்சுருக்காப்புல இருக்கு. அப்படி போடு. இந்த ரைடில் இன்றைக்கி ஒட்டகத்தை பார்த்துட்டேயா. ராஜஸ்தானுக்கு நுழைஞ்சதுலேருந்து இன்னும் ஒட்டகத்தை பார்க்கலேன்னு நினச்சேன். எத்தனை ஒட்டகம்? 1, 2, 3, 4, 5 ஒட்டகம் இருக்குது காய்ச்சி. 5 ஒட்டகம் சும்மா வேறு லெவலில் இருக்கா. ஐயோ நல்லா தின்னுமா, நல்லா தின்னு. அந்த ஒட்டகத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்குறோங்க. அநியாயத்துக்கு 200 கேட்குறாப்புல. வேணாம்ட்டோம் நாங்கள். அதுக்கு நாங்கள் ஒட்டகத்தில் உட்கார்ற மாதிரி எடிட் படிக்கிறோம். போங்க. அந்த ஒட்டகத்துடைய பாதம் இருக்குல்ல, எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே அமுங்குது. அப்படியே சஸ்பென்ஷன் மாதிரி அப்படியே அமுங்கி போகுது காய். சூப்பராக இருக்குது பார்க்கவே. சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். லேட் ஆகிடுச்சு. ஒட்டகத்தையும் பார்த்தாச்சு கடைசிக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். காய்ஸ் பாருங்கள் ஒட்டகத்துக்கு எவ்வளோ கிட்டே இருந்து பார்க்குறேன்னு. சும்மா வேறு லெவலில் இருக்குது.
அவ்வளோ இது மேலே ஒரு பந்து மாதிரி போட்டு அது மேலே அந்த கட்டையெல்லாம் வச்சு அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டி. அதோடைய பாதத்தை பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த பாதத்தை அப்படி தூக்குனுச்சு வச்சுங்களே, ரப்பர் மாதிரி உள்ளே போகுது, வைக்கும் போது ரப்பர் மாதிரி விரியுது அப்படியே அந்த பாதம். சும்மா வேறு லெவலில் இருக்குது. நின்று ஒரு லக்கில் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இனிமேல் கிளம்ப வேண்டி தான் காய்ஸ். ஓகே, இது ஆம்பளை ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை பார்க்கல எனக்கு எப்படி தெரியுமா சொல்லுது, ஜுராசிக் பார்க்கு டைனோசரஸ் இருக்குல்ல, அதை கட்டி போட்டு அதுக்கு மேலே வண்டி வச்சு ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது காய்ஸ். ஸோ காய்ஸ் ஃபைனலி ராஜஸ்தானுக்கு வந்துட்டு ஒட்டகம் பார்க்க முடியாமல் போனால் எப்படி ஒரு, அதனால் ஒட்டகத்தை பார்க்க முடியலன்னு நினச்சேன். நல்ல வேலை கடவுளாக பார்த்து ஒட்டகத்தை காமிச்சிட்டான் கண்ணில். ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், ஒட்டகத்தை அந்த வண்டி மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு. 200 ரூபா கொடுவோம் அப்படின்னா, வேண்டாம் நீ போய்க்க அப்படின்னாச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லி கேட்டோம். எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. காசு வேணும் எவ்வளோ அப்படின்னாரு. அதெல்லாம் வேண்டாம் நீ எடுத்துக்க அப்படின்னாரு. அப்புறம் டக்குன்னு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு, சரி இருந்தாலும் அவர் வேணான்னு சொன்னதான் அவருடைய பெருந்தன்மை. ஆமாம், அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிறது ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபா சம்திங்கிட்ட கொடுத்தோம். அப்படியே கொய்யால கொம்பா பாருங்க செத்தா தாண்டி இருக்குன்னு. எல்லாம் அந்த பாகுபலி படத்தில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் கொம்பு என் கையை செஞ்சுக்கிருக்க பாடி. ஒரு 100 மாடு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தோன்னா ஒரு 110 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீ பிரேக் மாதிரி எடுக்கணும். ஸோ அதான் இடம் பார்த்துட்டு வரேன். ஏன்னா ஒன்றும் அமையலை. அந்த மாட்டை பார்த்த உடனே டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ காய்ஸ் இப்போ ராஜஸ்தான்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஹரியானாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் காய்ஸ். இப்போ வி ஆர் கோயிங் டு ஹரியானா. பார்ப்போம், இன்னும் 347 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹரியானாக்குள்ளே தான் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே ராஜஸ்தான் அந்த பார்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லக்கில் பார்த்தோன்னா ஒரு உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு கிராமத்து வழியாக கூட்டிகிட்டு வந்துச்சு. அங்கே கிராமத்து வழியாக வந்ததுக்கப்புறமாக்கு அங்கேருந்து பார்த்தோன்னா NH11 சொல்லிட்டு ஒரு ரூட்டு, அந்த ரூட்டை காமிச்சிச்சு. ஸோ இப்போ அங்கே தான் அந்த NH11 தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐஸ் வண்டியாக சோளக்கருது அவிச்ச சோளக்கருது விற்கிறாங்கப்பா, அதுவும் மேம்பாலத்து மேலே. இங்கே சோளம் நல்லா ஃபேமஸ் காய்ஸ். சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க இந்த ஏரியா சைடு, ஹரியானா சைடெலாம். இங்கே தாங்க லஞ்சு சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியது தான். ஃபேமிலி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பேர் மட்டும் போடல, வெஜிடேரியன் தான். இங்கே ஒன்லி வெஜ். எங்கே எடுத்தால் எல்லா இடத்துலையும் வெஜ் மட்டும் தான் இருக்கும். ஓகே பாய் சார். பஞ்சாபில் ராஜ்புரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நம்ம பாண்டிபுரோடைய ஃப்ரெண்டு எனக்கு அவருக்கு வந்து அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இன்றைக்கி நைட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணுறதுலாம் நிறையா இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் சொல்லலாம், அதெல்லாம் துவைச்சிட்டு அங்கே 2 நாள் ஸ்டே பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக்கு நம்ம ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆரம்பிக்கலாம், லடாக்குக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். அதோட பர்மிட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. லடாக் போகிறதுக்கு பர்மிட் எடுக்கணுமா. கண்ணன் சாரும் அதான் சொன்னார், ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பர்மிட் எடுத்துங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இங்கே லேல வர நிறையா பிரச்சனை வேறு போயிட்டுருக்கா. மணாலியில் அந்த ரோடெல்லாம் வந்து உடஞ்சி போகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த ஆள் சின்ன பையில போய் அடிக்க போகிறேன், அடிச்சே விட்டான், ஒரு அடி அடிச்சு விட்டான் அந்த ஆள், ஏன்னு தெரியல. போய் பாவம் என்ன ரீசன்னு தெரியல, அவன் அந்த டிரைவர் ஆட்டோ டிரைவரை அடிச்சு விட்டான் அந்த ஆளை. அதுவும் இந்த ரோடு வேறு பிளாக்ல கிடக்கு. இந்த பக்கம் வந்து என்ன பேசிக்கிட்டு அடிக்கிறான்னு தெரியலையே. சின்ன பசங்க சண்டைக்குள்ளே இந்த ஆள் ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி கேள்வி கேட்டு எதுவும் அடிக்கிறான்னு தெரியல, நமக்கு என்ன தெரியும். ஆனால் அடி விழுந்ததை நான் நல்லா பார்த்தேன்னா. இந்த இயற்கை காட்சியோட அழகை பாருங்க காய்ஸ், பாருங்க. எங்கே நான் அந்த ரூட்டில் போயிருக்கலாம், தெரியாமதுக்குள்ள வந்துட்டேன். பாருங்க அந்த பக்கத்தில் என்கிட்ட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை பசேன்னு எல்லாம் நெல். இதான் ஹரியானா சம்பவம் இருக்குமோ தெரியல.
பொறுமை பொறுமை, அண்ணன் போய் கொள்ளட்டும். டோல்கேட் வந்துருச்சு. இங்கேருந்து 27 கிலோமீட்டருக்கு ஒரே ஸ்டெச் ரோடு தான். அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இது என்ன என்ன ரோடு கூட தெரியல எனக்கு. மேப்பு பார்த்தேன் இப்போ தான். இந்த பக்கமாக போ 27 கிலோமீட்டருக்கு போ அப்படின்னுச்சு. சரி அப்படின்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. इंडिया में आपको चंडीगढ़ सबसे बेस्ट लगेगा। अच्छा, उधर चंडीगढ़ में। अच्छा, मैं अभी जाके उसको पूरा देखना चाहिए. देखने के बाद मैं हिमाचल जाके लद्दाख जा रहा हूँ. आपका नाम? ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தோம்னா இப்போ பானிபட்லாம் தாண்டி இப்போ வந்துக்கிட்டு பானிபட்லாம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் நான் வந்து ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டேன். இந்த NH44 வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். உண்மையுமே சொல்கிறேன். இந்த NH44 ரூட்டு பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது. சும்மா 90ல் பிச்சுக்கிட்டு போகிறேன். எதையோ ஸ்பீடாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஆனால் இந்த ரூட்லலாம் இப்போ டோல்கேட்டை தாண்டி வந்துட்டேன். டோல்கேட்டை தாண்டி வந்ததுனால இந்த ரூட்டு வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி அங்கே டோல்கேட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேற மாதிரி இருந்துச்சு காசு. ஒன்று ரோடு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு R15 இல்லை அந்த இப்போ கொரில்லா வந்துருக்குல்ல, இப்போ ராயல் என்ஃபீல்டில் அது கொரில்லா 450 இல்லைன்னா ஹிமாலயன் 450. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு 300 500 cc 1000 cc நல்ல அதிகமான சிசியில் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் இருந்துச்சுங்களே, விட்டு ஓட்டினோம்னா சும்மா பிச்சுக்கிட்டு போவோம் வண்டி. அவ்வளோ அருமையாக இருக்குது காய்ச்சி. ரோடு வேறு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேருந்து இன்னும் நமக்கு ராஜ்புராவுக்கு வந்து பார்த்தோம்னா 135 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் எடுக்கலாம்னு இருக்கேன். முதல்ல வரும்போது அந்த இடத்துல மைக்கு மாட்டலை காய்ச்சினா. அந்த ரூட்டில் நான் வந்த வீடியோஸ்லாம் இருக்குது என்கிட்ட. ஆனால் அதில் வந்து மைக்குக்கு போடுற பின்னு வந்து மாட்டாமல் விட்டேன். ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. சப்போஸ் ஆடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நான் இல்லைனா ஆட் பண்ண மாட்டேன் காய்ஸ். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு ஆடியோ எடிட் பண்ணும்போது செக் பண்ண தான் உண்டு. ஸோ காய்ஸ், நம்ம ராஜ்புரா போயிட்டு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் தான் தங்க போகிறோம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த டே 15 வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் லடாக் வீடியோஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னா உடனடியாக இந்த லடாக் ரைடு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, பாய். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு ரூமில் தான் தங்கியிருக்கோம் பஞ்சாபில். அவங்களாம் யார் என்னங்கிறதுலாம் நான் உங்களுக்கு வந்து இந்த பஞ்சாப் வீடியோன்னு தனியாக மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசு வாங்கி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மோட்டோஜோட விஜய். மறந்துடாதீங்க, லடாக் சீரிஸ் போட்டிருக்கேன். இந்த லடாக் ரைடு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். அவங்க யார் யாருங்கிறதுலாம் நம்ம அந்த பஞ்சாப் சீரிஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.